எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லோருக்கும் ஆயுதை பூஜை நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆயுதை பூஜைக்காக படையல் எல்லாமே படித்ததுக்கப்புறம் சாப்பாடு எனக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சுருக்காங்க. கரெக்டாக சாம்பாரில் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு முருங்கைக்காலாம் போட்டு சும்மா பக்காவாக ஒரு சாம்பார் வச்சுருக்காங்க. அப்புறம் வடை செஞ்சுருக்காங்க, அப்பளம், உருளைக்கிழங்கு கூட்டு, அப்புறம் பாயாசம். வாங்க அப்படியே எல்லாத்தையும் பார்க்கலாம். பார்த்துக்கோங்க மக்களே, நான் சொன்ன மாதிரி முருங்கைக்காய் உருளைக்கிழங்குலாம் போட்டு செம்மையாக ஒரு சாம்பார், அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், வடை, மெது வடை, அப்பளம், அப்புறம் பாயாசம். என்ன பாயாசம் இது? பால் பாயாசம். மக்களே, நிறைய பேர் நம்ம சேனலில் நான் போகிற வீடியோஸை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. வாங்க சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு சாம்பார் எப்படி இருக்குது அப்படின்றத சாப்பிட்டு பார்த்துருவோம். என்ன சாம்பார்ங்களா? காய்கறி சாம்பார், முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட்டு. அட்டகாசமாக இருக்குது நண்பர்களே. சாம்பார் வேறு லெவல். பாருங்கள், கேரட்டு, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, சும்மா சொல்லக்கூடாது, செம்மையாக செஞ்சுருக்காங்க. வேறு லெவல் டேஸ்ட் நண்பர்களே. உருளைக்கிழங்கு எப்படின்றத சாப்பிட்டு பார்த்துருவோம். சாப்பாட்டில் வச்சு அப்படியே சாப்பிட்டோன்னா அடடா, சும்மா அமிர்தமாக இருக்குது நண்பர்களே. எல்லார் வீட்லையும் செய்வோம் தானே ஆயுத பூஜைக்கு? இல்லை நான்வெஜ் செய்வாங்களா? எல்லார் வீட்லையும் செய்வோம் தாங்களா? ஆயுத பூஜைக்கு எல்லார் வீட்லேயும் சைவம் தான் நண்பர்களே. அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் சைவம் தான் செஞ்சுருக்காங்க. வேறு லெவல் டேஸ்ட். அடுத்தது அப்பளம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அப்பளம் பாயாசத்தில் நினச்சி சாப்பிடணும். வடையும் அப்பளம் பாயாசத்துலையா? அட்டகாசமாக இருக்கு நண்பர்களே. பாயாசத்துக்கு தான் நான் ஒரு அப்பளம் வச்சுருக்கேனே. அருமையான சாப்பாடு நண்பர்களே. அடுத்தது வடை எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். வடையும் நல்லா செம்மையாக செஞ்சுருக்காங்க. டேஸ்ட்டு சும்மா சக்கத்தாக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வடையும் இந்த அப்பளத்தையும் நம்ம வந்து பாயாசத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம் நண்பர்களே. கொஞ்சமாக குழம்பு மட்டும், சாம்பார் மட்டும். போதும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவியாக நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நண்பர்களே. சில பேர் பார்த்திங்கன்னா வந்து சும்மா லைட்டாக மட்டும் குழம்பு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் அப்படி கிடையாது. சாப்பிடும்போது எனக்கு வந்து குழம்பு நிறையா இருக்கணும். செய்முறை என்னன்னு தான் சொல்லலாம். சாம்பார் இதில் என்ன ஸ்பெஷல்? ஒருவேளை கேரட் போட்டதுனால டேஸ்ட் நல்லா இருக்கா? இல்லை பெருங்காயத்தூள் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா? கொஞ்சமாக ஜீரகத்தூளும் பெருங்காயத்தூளும் பருப்பு வேக வைக்கும்போது போட்டுடணும்.
ஜீரகத்தூள், பெருங்காயத்தூள், பருப்பு வேக வைக்கும்போது போட்டுடணும். ம் ஜீரகத்தூள் வந்து கடையில் வைக்கிறது போடக்கூடாது. ம் நம்மளா ஜீரகத்தை லைட்டாக வெறும் வானலில் விட்டு வறுத்து ம் மிக்சியில் ஒரு அடி அடித்து லைட்டாக போடணும். ம் அதே மாதிரி ம் பெருங்காயத்தூள், ம் ஒரு கொத்து கருவேப்பிலை ம் போட்டு சின்ன வெங்காயம் பூண்டுலாம் நல்லா தக்காளி நல்லா போட்டு பருப்பை நல்லா குழகுன்னு வேக வச்சு ம் நல்லா காய்கறிலாம் போட்டு ம் அதுக்கப்புறம் தாளிக்கணும். சரி. தாளித்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு போட்டு ம் ம் கொதிக்க விட்டு இறக்கிக்கணும். ஓகே. இறக்கி வச்சோடனே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி மூடி வச்சிடணும். ஆ சரி. இதில் ஏதோ ஸ்பெஷலாக பண்ணியிருக்கியா உருளைக்கிழங்குல? உருளைக்கிழங்கு சும்மா பண்ணியிருக்கேன். இதில் எதுவுமே ஸ்பெஷல் கிடையாது இன்னைக்கு. இல்லையே, பூண்டுலாம் போட்டிருக்கியது பாரு. பூண்டு தட்டி போட்டு கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் போட்டு கடுகு எண்ணெய் போட்டு தாளித்து ம் நல்லா உப்பு போட்டு சுருங்குற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும். மூடி வச்சு உருளைக்கிழங்க ம் தண்ணி ஊற்றாமல். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் கொட்டி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு ம் இறக்கி வச்சிட வேண்டியதான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம வீட்டில் செய்கிற காய்கறியில் தண்ணியில் வேக வைக்க மாட்டோம். தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி ம் காய்கறியை மூடி வச்சு அதோட ஆவியிலே வேக வைப்போம். ஆவிலேயே டேஸ்ட்டுக்கு அதுதான் காரணம். ஆமாம். அப்புறம் இன்னொன்று, சாம்பாரில் வந்து சின்ன வெங்காயம் போட்டேன். அதுதான் மெயின் காரணம். எந்த குழம்பு வச்சாலும் அதில் சின்ன வெங்காயம் போட்டோன்னா அதனால தான் அதோட டேஸ்ட்டே வேறு. வாங்கினேன் இன்னைக்கு கடையில். ம் 1/4 கிலோ 25 ரூபாய். சின்ன வெங்காயமா? 1 கிலோவே கொஞ்சமாக சாம்பார். 1 கிலோவே 50 ரூபா தான். ம் ஆனால் 1/4 கிலோ 25 ரூபாயா நம்ம ஒரு கடையில். போதும். சரி. இந்த உருளைக்கிழங்குலேயும் வந்து இதே மாதிரி சின்ன வெங்காயம் போட்டார் இல்லை, சொல்லியா? சின்ன வெங்காயம் நசுக்கி போட்டிருந்தோன்னா உருளைக்கிழங்குல பூண்டு மாதிரி சரியான டேஸ்ட்டாக இருந்திருக்கும். ம் ஆனால் அவசரத்தில் எனக்கு டைம் பசி சாப்பிடணும்ல, ஆமாம். அதனால் அதெல்லாம் செய்யலை. சும்மா இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா படைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு நண்பர்களே. வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வண்டி எல்லாத்தையும் கழுவி படைக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. அதனால் சரியான பசி இன்றைக்கி. என்ன தான் பசியாக இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சாப்பாடு என்பது போதுமானதாக தான் இருக்க வேண்டும். அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது நண்பர்களே. இந்த வடையை சாம்பாரில் ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ம் அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டுட்டு ஸ்ட்ராங்காக ஒரு டீ குடிச்சோன்னா வச்சுக்க, ம் அப்படி தான் இருக்கும். நண்பர்களே, இந்த வடை இருக்கு இல்லைங்களா, உங்கள் வீட்டில் நீங்கள் வடை செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி நாளுங்கிழமையில் சாம்பார் வைப்பீங்க இல்லைங்களா நண்பர்களே, உங்களுக்கு சாம்பார் வடை பிடிக்குமா என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே. சும்மா சொல்லக்கூடாது, அருமையான சாப்பாடு. கொஞ்சமாக சாப்பாடு வைக்கணும். வடையில் என்ன போட்டால் சாப்பாடு போதும்? வடையில் மிளகு இல்லை இன்னைக்கு. வடையில் சொல்லிடுறோம் முன்னாடியே, ம் மிளகு போட்டு தான் மெது வடை செய்வாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இன்றைக்கி மிளகு இல்லைன்றதுனால ம் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டோம். ஓ, அதான் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது வடையில். உளுத்தம் வடை வந்து அரிசி மாவு போட்டு பிசைவாங்க மொறுமொறுப்புக்காக. இன்னைக்கு அரிசி மாவு நான் வாங்கலை அவசரத்தில், ம் அதனால அந்த மொறுமொறுப்பாக இல்லாமல் நார்மலான வடை மாதிரி இருக்குது. ஆமாம் நண்பர்களே, இன்றைக்கி வடை வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லாயிருக்கு. பட் வந்து அதுக்கு இன்னொரு காரணம், உளுந்து நைட்டு ஊற வச்சுருக்கணும். ஆமாம், உடனே அரைச்சிட்டேன். பட் பரவாயில்ல, டேஸ்ட் நல்லாயிருக்கு. கரண்ட் போயிட்டு தானே. அவ்வளோதான் நண்பர்களே, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அவ்வளோதான் நண்பர்களே, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பாயாசத்தில் லைட்டாக டிக் பண்ணி சாப்பிட்டாலாம். ஓகே,
அடுத்தது அப்படியே இந்த பாயாசத்தை எடுத்து அப்படியே லைட்டாக அந்த அப்பளத்தில் ஊற்றி அப்படியே எல்லாத்தையும் அப்படி எடுத்து அவ்வளோதான் நண்பர்களே, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். மறுபடியும் எல்லோருக்கும் ஆயுத பூஜை வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, see you.